நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பேச போறது வயிறு வீக்கம், வாய்வு பிடிப்பு, மார்புல எரிச்சல், தொண்டையில ஏதோ சிக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. உணவு சாப்பிட்டதும் உடனே அவுகாரியம். இந்த எல்லா ஒரு பிரச்சனைக்குமே ஒரே தீர்வு. நம்ம இப்போ பார்க்க போற ஒரு ரெமெடி தாங்க. இது நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடியது. இதை குடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். உடம்புல தேங்கியிருக்க அந்த கெட்ட வாய்வு, அந்த கேஸ் ட்ரபிள்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே சரியாயிரும். சாப்பிட்டதும் வயிறு பலூன் மாதிரி ஆயிரும். இரவு தூங்கவே முடியாது. மாத்திரை இல்லாமல் இதை சரி பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இதுக்கு மாத்திரையெல்லாம் வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே போதும். இதுக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ணவே வேண்டியதில்லை. 10 நிமிடத்திலேயே வயிற்றுக்கு உள்ள சிக்கிக்கிட்டு இருந்த அந்த வாய்வு வெளியே பிச்சுக்கிட்டு போயிடும். இயற்கை முறையில் செய்யக்கூடியது. இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. ஸோ நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ப்ராப்ளம் ஏன் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஃபஸ்ட்டு நம்ம தீர்வு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ வாய்ப்பிடிப்பு வர்றதுக்கான முக்கிய காரணங்கள் இருக்குது. நம்ம நேரம் தவறி சாப்பிட்றது, வேகமாக சாப்பிட்றது, தண்ணீர் குறைவாக குடிக்கிறது, புளிப்பு காரம் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றது. இப்போ இருக்கிற காலத்தில் மன அழுத்த பிரச்சனைனாலையும் இந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரும். அதிகமாக டென்ஷன் ஆனாலும் வரும். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் வரும். இரவில் கடினமான உணவுகள் சாப்பிட்டாலும் வரும். இதனால் வயிற்றுக்குள்ள அந்த ஜீரண சக்தி எல்லாம் குறைஞ்சு ஜீரணிக்காத உணவு வாய்வாக மாறி வயிற்றுக்குள்ள சிக்கி மார்பு, முதுகு, தலை வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவை கொடுக்க ஆரம்பிக்கும். எல்லா இடங்கள்லையுமே குத்த ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான அறிகுறிகளை பார்க்கலாம். அந்த கெட்ட வாய்வு உங்கள் உடலில் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. வயிறு எப்போவுமே இறுக்கமாகவே இருக்கும். அடிக்கடி ஏப்பம் வரும். மார்பில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். வாய்வு வெளியில் வர முடியாமல் வலியை ஏற்படுத்தும். பசிக்காத ஒரு நிலை ஏற்படும். சாப்பிட்டதும் தூக்கம் வரும். மனசு ரொம்ப சோர்வாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் உங்கள் உடலுக்குள்ள கெட்ட வாய்வு இருக்குது, அதாவது கேஸ் ட்ரபிள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டிலே தயாரிக்கக்கூடிய அந்த ரெமெடிக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி சுக்கும் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு கொஞ்சோண்டு ஒரு சின்ன அளவு, ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு நீங்கள் 1 டம்ளர் வெதுவெதுப்பான இளம் சூடான நாக்கு பொறுக்கிற அளவுக்கு இளம் சூடான தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிறணும். இதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்துட்டு அதில் 1 சிட்டிகை, அதாவது 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தை போடுங்க, 1 ஸ்பூன் அளவு சுக்கு பொடி போடுங்க, சிறிதளவு பெருங்காயம் போடுங்க. போட்டுட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கலக்குனதுக்கு அப்புறம் மெதுவாக குடிங்க. சூடாகவே குடிங்க. ஆறி பச்சை தண்ணியாக இருக்கும்போது குடிச்சிங்கன்னா அது உங்கள் உடலுக்கு பலனை கொடுக்காது. ஸோ சூடாகவே குடிக்கணும். நாக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ஸோ சூடாகவே நீங்கள் குடிக்கணும். குடித்த பிறகு உடனே நீங்கள் படுக்கக்கூடாது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் நல்லா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிங்க. அந்த 10 நிமிஷத்தில் உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னா, ஜீரகம் நீங்கள் எடுத்ததுனால ஜீரகம் அந்த வயிற்று தசைகளை ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கும். வாய்வு நகர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர ஆரம்பிக்கும். சுக்கு எடுத்துறதுனால ஜீரணத்தை தூண்டுறதுக்கு உதவி பண்ணும். அடுத்து தேங்கி இருக்கிற அந்த உணவை எல்லாத்தையுமே சுக்கு உடச்சி அதை செரிக்க வச்சிடும். அடுத்து பெருங்காயம் சிக்கியிருக்க அந்த வாய்வை வெளியில் தள்ளுறதுக்கு உதவி பண்ணும். வயிற்று வலியை உடனே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஏப்பம் வரும். வாய்வு வெளியில் வந்துடும். வயிறு ரொம்ப லேசாயிரும். மார்பு எரிச்சல் எல்லாமே குறைஞ்சிருக்கும். உடம்பு உங்களுக்கு ரொம்ப லைட்டாக ஆயிருக்கும். அதை நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க.
இன்னுமே எனக்கு சீக்கிரமா ஒரு ரிலீஃப் வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, இத குடிச்ச பிறகு இத குடிச்சு முடிச்ச உடனே இதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு. உடற்பயிற்சி இருக்கு. அது ரொம்ப எளிமையான உடற்பயிற்சி தான். இது காற்ற உடல்லருந்து வெளியில போகுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஆசனம் தான். இத என்ன சொல்லுவாங்கன்னா, பவன் முக்ஷாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இத செய்யறதுக்கு நம்ம தரையில ஃபர்ஸ்ட்டு படுத்துக்கிறணும். படுத்துட்டு உங்களுடைய 2 முழங்கால்களையுமே மார்புக்கு வரைக்கும் இழுத்துட்டு போய் நீங்கள் மடக்கி வச்சுக்கிறணும். இப்போ நம்ம அந்த இமேஜில் தெரியுதுல்ல, அந்த மாதிரி உங்களுடைய 2 முழங்கால்களுமே மார்பை வந்து டச் பண்ணியிருக்கணும். இதை நீங்கள் 10 வினாடி வந்து நீங்கள் பிடிச்சிட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் 5 முறை வந்து செய்யணும். 5 முறை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வயிற்றுக்குள்ள சிக்கியிருந்த அந்த வாய்வு எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் வந்து இந்த வாய்வு பிரச்சனை இருந்தாலும், அது பல வருடங்களாக இருந்தாலும், பல வருஷங்களாக இருந்திருந்தாலும், இந்த ஆசனம் செய்யும் பொழுது அந்த வாய்வு எல்லாமே வெளியில போக ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப எளிமையான ஒரு உடற்பயிற்சி தான். இது வந்து கடினம்லாம் இல்லை. நீங்கள் வீட்டில் நீட்டாக நீங்கள் கீழே படுத்துட்டு மெதுவாக நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கக்கூடியது இது. ரெமெடி யாருக்கெல்லாம் ரொம்ப சேஃபானது, இது யாரெல்லாம் வந்து குடிக்கலாம் அப்படின்னா, பெண்கள் எடுத்துக்கலாம், ஆண்கள் எடுத்துக்கலாம், முதியவர்கள் எடுத்துக்கலாம், வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும், வீட்டில் சும்மா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இந்த ரெமெடி வந்து ஒரு சூப்பரானது, ரொம்பவும் சேஃபானது, எஃபெக்டிவானது. ஆனால் முக்கியமாக பெண்கள் வந்து, அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து பெருங்காயத்தை தவிர்த்துட்டு நீங்கள் குடிக்கலாம். அதாவது பெருங்காயம் சேர்க்காம ஜீரகத்தையும் சுக்க மட்டும் சேர்த்துட்டு கர்ப்பிணி பெண்கள் எடுக்கிறது நல்லது. அவங்க பெருங்காயத்தை கண்டிப்பாக தவிர்த்துட்டு குடிக்கணும். சிலருக்கெல்லாம் எதை சாப்பிட்டாலும் இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ வாய்வு தொல்லை அவங்கள போட்டு துரத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கே ரொம்ப பயந்து சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு 5 டிப்ஸு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கேஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 ரூலை தான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து உங்களுக்கு இந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளமே வராது. நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் மெதுவாக ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிங்க. மெதுவாக நல்லா மென்று உமிழ்ந்து அந்த மாதிரி நல்லா மென்று சாப்பிடும் பொழுது வராது. அடுத்து 2வது பாயிண்ட் என்னன்னா, சாப்பிட்ட உடனே நீங்கள் படுக்கவே கூடாது. சாப்பிட்ட உடனே உட்காரவும் கூடாது, படுக்கவும் கூடாது. சரி உட்கார்ந்தா கூட பரவாயில்ல, படுக்காதீங்க. அடுத்து இரவில் கனமான உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், அதாவது ஆவியில் வேக வச்சது, சூப்பு, இந்த மாதிரி எடுக்கணும். கனமான உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். இது 3வது ரூல். 4வது ரூல் என்னென்னா, தினமும் நீங்கள் வெந்நீரை குடிங்க. சுடுதண்ணியை குடிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரவே செய்யாது. வாரத்தில் 3 நாள் நீங்கள் ஜீரகத்தண்ணியை எடுங்க. ஜீரகத்தண்ணி எடுக்கும் பொழுது உங்களுடைய செரிமான மண்டலம் வந்து நல்லா பலமாக்கப்படும். ஸோ உங்களுக்கு அந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரவே செய்யாது. இந்த 5 ரூலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் ரிலீஃப் ஆயிடுவீங்க. நண்பர்களே, வாய்வு பிரச்சனைங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி தான் தெரியும். ஆனால் அது உங்களுடைய தினசரி வாழ்க்கையை வந்து பாதிக்கக்கூடும். ஸோ வெளியிலையும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இதுக்காக நீங்கள் மாத்திரை இல்லாமல் இயற்கை முறையிலே இதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதுவும் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த ரெமிடி. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்டில் ரிலீஃப்னு போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.